ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன்னா, இந்த யூகே கவர்மெண்ட் வந்து புதுசா ரூல்ஸ் அது கொண்டு வந்துட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு யூகே ப்ரொபோசர்ஸ் விசா ஃபீ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் குட் காஸ்ட் பில்லியன் இன் விசிட்டர்ஸ் பெண்டிங்ல. விசிட்டர்ஸ் விசால வராங்க இல்லையா, அது உங்களுக்காக வந்து இப்போ இந்த யூகே கவர்மெண்ட் வந்து ப்ரொபோசல் போட்டிருக்கு. நாட் எட் அப்ரூவ்ட், ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் குட் லீட் 1.15 பில்லியன் டு 1.5 பில்லியன் இன் டூரிஸ்ட் ஸ்பெண்டிங் பை 2030. இது யாரு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி ரீசன்ட் எக்கனாமிக் அனாலிசிஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி லீடர் சொல்றாங்க பாருங்கன்னா, அவங்க வாண்ட் தட் தீஸ் ஹைக்ஸ், இது இந்த ஃபீஸ், ஓகே, கப்பல் வித் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் ETA ஸ்கீம்ல கொண்டு வராங்க. அது என்ன பண்ணுன்னா, டிட்டர்னா தடுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. விசிட்டர்ஸ் ஃப்ரம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 3 கண்ட்ரிக்குமே வந்து அது ஒரு தடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் இது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்து பாருங்க, என்னென்ன சேஞ்சஸ் இந்த வருஷத்துக்கு ப்ரொபோசலா கொண்டு வந்துருக்காங்க இந்த 2026. அது எது மாதிரி இன்க்ரீசஸ் ஹேவ் பீன் அவுட்லைன். என்ன மாதிரி அவுட்லைன் பாருங்க, ஃப்ரம் திஸ் மந்த் ஆன், ஓகே, ஜனவரி 2026ல இருந்து இந்த அவுட்லைன் கொண்டு வந்துருக்காங்க. என்ன மாதிரினா, 2-year விசிட் விசா ப்ரொபோஸ்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 475 பவுண்ட்ல இருந்து 506 பவுண்டா மாத்திட்டாங்க. அதுதான் வந்து இந்த சேஞ்சஸ். அப்புறம் எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் சொன்ன இல்லையா, ETA மிஷன், அது ஓகே வந்து அது வந்து ப்ரொபோஸ் வந்து 25% பார்த்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஃப்ரம் 16 பவுண்ட் டு 20 பவுண்ட். ஸோ அது நம்ம ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா 16 பவுண்ட் வந்து 1600 ருபீஸாக மாறி இருக்கு. ஸோ ப்ராப்ளம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அப்போ மாறும், அந்த டேக்கு தகுந்தாலும் மாறும். அதை நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இமிகிரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி ஃபீ, அது வந்து ஜென்ரல் பார்த்தா 3% into increase to above inflation is planned as per the 2026. So financial year மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எக்கனாமிக், இதனால என்னென்ன எக்கனாமிக் இம்பாக்ட், ஓகே, கான்கர்னு சொல்றாங்க. என்ன பண்ண முக்கியமா பார்த்தீங்கன்னா, the tourism and hospitality bodies including UK hospitality and UK inbound, அவங்க என்ன பண்ண கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க இதை பத்தி, இந்த மெஷர்மெண்ட் பத்தி. எதுனா இந்த விசா ஃபீ, ஓகேங்களா? அது சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெஷர்ஸ் எக்கனாமிக் செல்ஃப் ஹார்ம், வந்து ஒரு எக்கனாமிக் செல்ஃப் ஹார்மா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்னென்ன பண்ண முடியும். அப்புறம் ரெவன்யூ அண்ட் வர்சஸ் லாஸ், என்ன மாதிரி ரெவன்யூ வந்ததுலாம் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. வைல் த ஹோம் ஆஃபீஸ் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பெக்ட்ஸ் these hikes to generate 2 billion in additional, okay, revenue over 5 years. Revenue over 5 years அப்படி மாறலாம். எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கியூ திஸ் மே ஆஃப்செட் என்னது, என்ன மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கும், கவுண்டர் பேலன்ஸ். இது மாதிரிலாம் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கவுண்டர் பேலன்ஸ் நமக்கு தரும்னு சொல்றாங்க. பை ரெடியூசிங் த விசிட்டர்ஸ் நம்பர்ஸ், சரிங்களா? இந்த யூகேக்கு விசிட்டர்ஸ் நம்பர் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வேற என்ன சொல்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி ரிஸ்க்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா, இந்த பப், ரெஸ்டாரண்ட் செக்டார்ஸ்ல ஆர் பர்டிகுலர்லி வல்னரபிள், அது ரொம்ப வீக் ஆயின்னு சொல்றாங்க. இதனால நிறைய இன்டர்நேஷனல் அதான் சொல்றாங்க, as international tourists spend more in these establishments, the tourist visitors visa. So the UK currently exports in total food and drink products. இதுதான் அதிகமா வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க நிறைய யூகே கவர்மெண்ட். ஓகே, அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னா, குளோபல் competitiveness அப்படி சொல்றாங்க. Critics argue the UK already has some of the highest entry costs globally, and further increases may push travelers to check more affordable யூரோப்பியன் டெஸ்டினேஷன்ஸ் அப்படி சொல்றாங்க. இதனால தான் பாத்தீங்களா எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் சொல்றாங்க பாருங்க. இந்த இம்பாக்ட் எங்க கொண்டு போய் விட்டுனா, யூகேக்கு யாரும் வராம யூரோப்பியன் கான்டினென்ட்ஸ்க்கு பக்கமா மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி சொல்றாங்க. இதுதான் இந்த ப்ரொபோசல்ஸ் ஆர் கரண்ட்லி சப்ஜெக்ட் டு பார்லிமெண்ட். இந்த ப்ரொபோசல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பட் இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுத்து கொண்டு போய் வைப்பாங்க. வச்சுட்டு அங்கதான் அப்ரூவ் ஆகும் நினைக்கிறேன். பிஃபோர் திஸ் கேன் பி அஃபிஷியலி இம்ப்ளிமெண்டட். இந்த கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா வேணாமான்றது இந்த பார்லிமெண்ட்ல எல்லா எம்பிஸும் ஒரு கரைச்சி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு இது வெளியே வரும். பார்ப்போம் இது எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட போகுது இந்த யூகேல. பட் பாத்துங்க, those who are coming as a visitors visa,
இந்த யூகேக்கு. நீங்களும் அதுக்கு தந்தல எப்படின்னு தயார்படுத்திக்கங்க. வேற அந்த அப்டேட் உங்களுக்கு சொல்றேன். மீண்டும் உங்களை சந்திப்போம். பாய் பாய். நவ் டேக் கேர்.